வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த உலகம் எவ்வளோ பெருசுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு தீவை மட்டுமே உலகமாக நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்க வெளியிலிருந்து வர்றவங்கள ஏலியன்களாக பார்க்குற தனிமையை மட்டுமே விரும்புகிற நார்த் சென்டினல் தீவில் வாழ்கிற சென்டினல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ணவங்களை பற்றியும் சந்திப்புகளில் நடந்த மோசமான விஷயங்களை பற்றியும் சென்டினல்ஸோட வாழ்க்கை முறை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்காள விரிகுடாவில் இருக்க அந்தமான் நிக்கோபர் தீவு கூட்டங்களில் ஒன்று தான் இந்த வடக்கு சென்டினல் தீவும். இந்த தீவில் வசிக்கிற பழங்குடியினர் தான் நம்ம சென்டினல்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். ஆப்பிரிக்காவில் உருவான முதல் மனிதர்களோட வழித்தோன்றல்களாக இந்த சென்டினல்ஸ் இருக்கலான்னு நம்பப்படுது. கடல் மட்டம் கம்மியாக இருந்த காலத்தில் இவங்க இந்த தீவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னும், போக போக கடல் அதிகமானப்போ இது ஒரு தீவாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலான்னு கணிக்கப்படுது. கிட்டத்தட்ட 60,000 வருஷங்களாக இவங்க இந்த தீவில் வாழ்கிறாங்க. இந்த 60,000 வருஷமும் எந்த ஒரு வெளி உலக தொடர்பும் இல்லாமல் தீவே உலகம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1571 வருஷம் ஜான் ரிச்சி அப்படிங்கிற பிரிட்டிஷ் அதிகாரி தான் இந்த தீவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்காரு. கப்பலில் இந்த தீவை கடந்து போகும்போது தீவோட கரையில் ஏதோ சில விளக்குகள் எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்துருக்காரு. ஆனால் அவர் இருந்த பிஸியில் இதை பெருசாக எடுத்துக்காமல் கடந்து போயிட்டாரு. 1867 வருஷம் அக்டோபர் மாதம் நினிவே அப்படிங்கிற இந்திய வணிக கப்பல் சென்டினல் தீவில் இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பாறையில் மோதி ஆக்சிடென்ட் ஆச்சு. நல்ல வேலையாக யாருக்கும் எதுவும் ஆகலை. கப்பலில் ட்ராவல் பண்ண 106 பேரும் சேஃபாக பக்கத்தில் இருந்த சென்டினல் தீவுக்கு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தீவிலேயே தங்கியிருந்திருக்காங்க. 3ஆவது நாள் காலையில் ஏதாச்சும் உணவு கிடைக்குமான்னு தேடுறதுக்கு காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அப்போ தான் சென்டினல்ஸ் மக்கள் அம்புகளால் இவங்கள தாக்கியிருக்காங்க. பதிலுக்கு இவங்களும் தற்காப்புக்காக கிடைச்ச குச்சிகளையும் கற்களையும் வச்சு சென்டினல்ஸை தாக்கியிருக்காங்க. இந்த சண்டையில் 2 பக்கமும் யாருக்கும் எதுவும் ஆகலை. சென்டினல்ஸ்ட இருந்து எப்படியோ தாக்கு பிடிச்சிருந்த எல்லாரையும் ராயல் நேவி மீட்புக்குழு வந்து காப்பாற்றிருச்சு. அடுத்து பிரிட்டிஷோட ராயல் கடற்படை அதிகாரியாக இருந்த மாரிஸ் விடல் போட்மன் அப்படிங்கிற இவர் சென்டினல்ஸ் மக்களோட கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுக்காக 1880 வருஷம் சேஃப்டிக்காக வெப்பன்ஸ் தாங்கிய ஒரு பெரிய குழுவோட சென்டினல் தீவுக்கு போயிருந்தார். இந்த குழுவை பார்த்த சென்டினல்ஸ் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. சில நாள் தேடி பார்த்ததில் வெறும் குடிசையில் மட்டும்தான் இங்கே இருந்துச்சு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அடல்டேஜில் இருந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் அப்புறம் 4 குழந்தைகளையும் இந்த குழு பார்த்துருக்காங்க. அந்த 6 சென்டினல்ஸையும் தெற்கு அந்தமானோட தலைநகரான போட் பிளேயருக்கு போட்மேனோட குழு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போட் பிளேயருக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த 6 சென்டினல்ஸும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சீக்கிரமே நோய் அதிகமாகி வயசான அந்த ஆணும் பெண்ணும் இறந்துட்டாங்க. அந்த 4 குழந்தைகளுக்கு நோய் பரவிருந்ததால் இவங்கள மறுபடியும் அவங்களோட தீவிலேயே விடுறது தான் சரின்னு போட்மேன் யோசிச்சாரு. அடுத்த சில வாரத்திலேயே இந்த குழந்தைகளுக்கு சில பரிசு பொருட்களை கொடுத்து அவங்களோட தீவோட கரையிலே விட்டுட்டாங்க. குழந்தைகளும் திரும்பி கூட பார்க்காம காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் மூலமாக வெளியாட்கள் மேலே ஒரு தப்பான எண்ணத்தை சென்டினல்ஸ்க்கு உருவாக்கியிருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. 2 அடல்ட் சென்டினல்ஸ் இறந்ததும் குழந்தைங்க நோயோட திரும்பி வந்ததும் வெளி உலகத்தை பற்றின பயத்தை சென்டினல்ஸ்க்கு உருவாக்கியிருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. இந்த கணிப்பை உண்மையாக்குற மாதிரி அடுத்து ஒரு மோசமான இன்சிடென்ட் நடந்துச்சு. 1896 வருஷம் அந்தமான் ஜெயிலிருந்து தப்பிச்ச ஒரு அக்யூஸ்ட் படகு மூலமாக நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு தப்பிச்சு போயிருக்கான். எலிகிட்ட இருந்து தப்பிச்சு புலிகிட்ட மாட்டின கதையாக அகிஸ்டோட நிலமாயிடுச்சு. போலீஸ் அக்யூஸ்டை தேடும்போது சென்டினல் தீவோட கரையில் அம்புகளால் தொலைக்கப்பட்டும் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலையும் அக்யூஸ்டோட உடலை பார்த்துருக்காங்க. சென்டினல்ஸோட கொலையில் மோசமான ஒன்றா இது அமைஞ்சுது. இந்த கொலைக்கு அப்புறம் சென்டினல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதா நல்லதுன்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விரும்பிச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச பிறகு நார்த் சென்டினல் ஐலாண்டு இந்தியாவோட கண்ட்ரோலுக்கு வந்தது. இதுக்கு முன்னாடி நார்த் சென்டினல் ஐலாண்டில் நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் மனசில் வச்சு சென்டினல்ஸோட உணர்வுகளை மதிக்கணுங்கிறதுக்காகவும் இப்போ இருக்கிற நவீன நோய்களால் அவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் 1956 அந்தமான் நிக்கோபர் ஒழுங்குமுறை சட்டத்தை இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. இது மூலமாக நார்த் சென்டினல் ஐலாண்ட் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த தீவை சுற்றி 9 கிலோமீட்டர் தூரம் வர இந்தியன் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது தடை செய்யப்பட்டுச்சு. அத்துமீறி உயரங்களை தடுக்கிறதுக்காக இந்தியன் நேவி இந்த தீவை சுற்றி எப்போவுமே ரவுண்ட்ஸ் போயிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் சென்டினல்ஸை பற்றியும் அவங்களோட மொழி கலாச்சாரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு இந்தியன் கவர்மெண்ட் விரும்பிச்சு. அதுக்காக அவங்க கூட நட்பாக பழகிறதுக்காக 1967 ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட இயக்குனரான ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஸ்ரீலோக்நாத் பண்டிட் தலைமையில் ஆயுதமேந்திய குழு ஒன்று இந்த தீவுக்கு போனாங்க. இவங்களை பார்த்த உடனே சென்டினல்ஸ் காட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. குழு காட்டுக்குள்ளே போனப்போ ஆளில்லாத குடிசைகள் மட்டும்தான் இருந்திருக்கு. பக்கத்தில் பன்றியோட எலும்புகளும் பழங்களும் தேனும் ஈட்டி வில் அம்பு கூடைகளும் மீன்பிடி வலைகளும் மூங்கில் பானைகளும் மர வாளிகளும் இருந்திருக்கு. அப்புறம் குழு சில பரிசு பொருட்களை அங்கே விட்டுட்டு திரும்பி வந்துட்டாங்க. மறுபடியும் 1974 லோக்நாத் பண்டிட்டோட குழுவும் அவங்க கூட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறதுக்காக நேஷனல் ஜியோகிராஃபி டீமும் போயிருக்காங்க. இந்த தாட்டி குழுவை பார்த்த உடனே சென்டினல்ஸ் அம்புகளால் அவங்கள தாக்கியிருக்காங்க. சென்டினல்ஸ் இருந்து பாதுகாப்பான இடத்துல இறங்கின குழு முன்னாடி அந்த கிராமத்தில் பார்த்த பொருள்களை பரிசாக மணலில் வச்சுட்டு திரும்பி வந்திருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் காரும் சில தேங்காய்களும் ஒரு உயிருள்ள பன்றியும் ஒரு பொம்மையும் சில அலுமினிய பாத்திரங்களையும் மணலில் வச்சுருந்துருக்காங்க.
ஆனால் சென்டினல்ஸ் தொடர்ந்து அம்புகளால் தாக்குனதால் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமோட டேரக்டரோட தொடையில் ஒரு அம்பு தாக்கிடுச்சு. எப்படியோ அவங்ககிட்ட தப்பிச்சு பாதுகாப்பான தூரத்துக்கு குழு வந்துருச்சு. மணலில் விட்ட பரிசு பொருட்களில் இருந்த பன்றியை அவங்க கொன்று மணலில் புதைச்சிட்டாங்க. பிளாஸ்டிக் பொம்மைகளையும் உடைச்சிட்டாங்க. ஆனால் அந்த தீவிலேயே வளராத தேங்காய்களை சென்டினல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அலுமினிய பாத்திரங்களையும் எடுத்துக்கிட்டாங்க. சென்டினல்ஸ் தேங்காய்களை விரும்பி எடுத்துக்கிட்டதால் அடுத்தடுத்த பயணங்களில் குழு தேங்காய்களை பரிசுகளாக மணலில் விட்டுட்டு வந்தாங்க. இந்த மாதிரி குழு 1967 இருந்து 1991 வரை பல முறை சென்டினல்ஸ் கூட நட்பாக பழக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே வீணாக தான் போயிருக்கு. குழு ஒவ்வொரு டைமும் தீவுக்கு போகும்போதும் சென்டினல்ஸ் அம்புகளால் தங்களோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க. இந்த எதிர்ப்பையெல்லாம் மீறி குழு தீவுக்கு போகும்போதெல்லாம் மணலில் தேங்காய்களை பரிசுகளாக விட்டுட்டு போவாங்க. சென்டினல்ஸ் தேங்காய்களை எடுத்துக்கிட்டாலும் குழுவை அம்புகளால் தாக்கிறத மட்டும் விடவே இல்லை. அப்புறம் பக்கத்தில் இருந்த ஓங்கை பழங்குடியினரை கூட்டிகிட்டு வந்து சென்டினல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணதும் வேஸ்ட்டாக போச்சு. இப்படி குழு இவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது 1981 வருஷம் ஆகஸ்ட் 2 எம்இ பிரிம்ரோஸ் அப்படிங்கிற கப்பல் நார்த் சென்டினலுக்கு பக்கத்தில் ஒரு பாறையில் மாட்டிக்கிச்சு. கப்பலில் இருந்த 31 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துருந்தாங்க. சென்டினல்ஸ் இந்த பிரிம்ரோஸ் கப்பலை பார்த்துட்டு அந்த கப்பலுக்கு போகிறதுக்காக படகுகளை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கடல் அலைகள் ரொம்ப பெருசாக இருந்ததால் சென்டினல்ஸால் அந்த கப்பலை நோக்கி போக முடியல. கப்பலில் இருந்த எல்லாரும் சென்டினல்ஸ் கப்பலுக்கு வந்தால் அவங்கள தாக்கிறதுக்காக துப்பாக்கிகளையும் கோடாரிகளையும் தயாராக வச்சுருந்தாங்க. ஆனால் நல்ல வேலையாக சீக்கிரமே ஹெலிகாப்டர்ஸ் வந்து கப்பலில் மாட்டினவங்களே மீட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் பிரிம்ரோஸ் கப்பலை அங்கிருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்கிராப் டீலர்ஸ் 18 மாதம் அங்கே வேலை பார்த்துருக்காங்க. இந்த 18 மாதத்தில் ஸ்கிராப் டீலர்ஸோட ஒர்க்கர் சென்டினல்ஸ் கூட நட்பாக பழகிருக்காங்க. அதாவது கடல் அலைகள் குறைஞ்சா பிறகு சென்டினல்ஸ் படகுகள் மூலமாக கப்பலுக்கு வந்திருக்காங்க. கப்பலில் இருந்த உலோகங்களை உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க. இதை பார்த்த ஸ்கிராப் டீலர்ஸோட ஒர்க்கர் சென்டினல்ஸ்க்கு பழங்களையும் உலோக கழிவுகளையும் கொடுத்து அவங்க கூட நட்பாக பழகிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் திரிலோக்நாத் பண்டிட்டோட குழு நார்த் சென்டினல் தீவுக்கு போகும்போது ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதாவது 1991 வருஷம் ஜனவரி 4 திரிலோக்நாத் பண்டிட்டோட குழுவும் அவங்க கூட ஆந்த்ரோபோலஜ் மதுபாலாவும் இருந்தாங்க. சென்டினல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முதல் பெண் இவங்க தான். இந்த முறை இந்த குழு தீவை நோக்கி போகும்போது சென்டினல்ஸ் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் இவங்க கூட அப்ரோச் பண்ணாங்க. இவங்க கொடுத்த தேங்காய்களை சென்டினல்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. குழு திரும்பி போயிட்டு பல தேங்காய் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே நாள் ஈவினிங் தீவுக்கு வந்தாங்க. அப்போது ஒரு சென்டினல் மேல் இவங்களை நோக்கி அம்பை உயர்த்தும் போது பக்கத்தில் இருந்த ஒரு சென்டினல் உமன் அந்த அம்பை கீழே தள்ளி விட்டாங்க. உடனே அந்த சென்டினல் மேலும் தன்னோட வில் அம்புகளை தரையில் போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் குழுவோட படகுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து தேங்காய் மூட்டைகளை சென்டினல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே வருஷம் பிப்ரவரி 24 மறுபடியும் குழு போகும்போது சென்டினல்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல அப்ரோச் கிடைச்சிது. இருந்தாலும் இந்த ஒரு நட்பு தேங்காய்களை பரிமாறத்துக்குள்ளேயே இருந்துச்சு. அதை தாண்டி குழுவால் சென்டினல்ஸ் கூட க்ளோஸ் ஆக முடியல. அவங்களோட மொழிகளை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் சுத்தமாக தெரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் குழு அந்த தீவில் இருந்துச்சுன்னா சென்டினல்ஸ் கத்தியால் கையை வெட்டுற மாதிரியான சைகைகளை பண்ணி நீங்கள் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்னு குழுவுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதனால் குழுவால் ரொம்ப நேரம் தீவில் இருக்க முடியல. 1997 அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் சென்டினல்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கருதி ஆந்த்ரோபோலஜிஸ்ட்டை தீவுக்கு அனுப்புறதை நிப்பாட்டிடுச்சு. 2004 வருஷத்தோட சுனாமியில் இந்த தீவில் இருந்த சென்டினல்ஸும் தாக்கு பிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டரில் ஒரு குழு போச்சு. நல்ல வேலையாக சென்டினல்ஸ்க்கு எதுவும் ஆகலை. செக் பண்ண போன ஹெலிகாப்டர் தான் சென்டினல்ஸ் அம்புகளாலையும் ஈட்டிகளாலையும் தாக்கியிருக்காங்க. சென்டினல்ஸ்க்கு தங்களோட சுற்றுப்புறத்தை பற்றின நல்ல அறிவு இருந்திருக்கணும் அப்படின்னும் அதனால தான் பின்னாடி வரப்போகிற சுனாமியை முன்கூட்டியே கணிச்சு தங்களை தயார்படுத்திக்கிட்டு தப்பிச்சிருக்கலான்னு கணிக்கப்படுது. அடுத்து 2006 வருஷம் ஜனவரி 27 கவர்மெண்ட்டோட ரூல்ஸை மீறி நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு பக்கத்தில் நண்டுகளை பிடிச்சிக்கிட்டு இருந்த 2 இந்தியன் ஃபிஷர்ஸ் சென்டினல்ஸால் கொலை செய்யப்பட்டாங்க. கொலை செய்யப்பட்ட உடலை மீட்கிறதுக்காக போன ஹெலிகாப்டரையும் சென்டினல்ஸ் தாக்கியிருக்காங்க. இதனால் இந்தியன் நேவி ஒரே ஒரு உடலை மட்டும்தான் மீட்க முடிஞ்சுது. அடுத்து 2018 நவம்பர் மாதம் அமெரிக்கரான ஜான் ஆலன் சாவ் அப்படிங்கிறவர் சென்டினல்ஸ் கூட நட்பாக பழகி கிறிஸ்துவ மதத்தை அவங்களுக்கு பரப்பணுங்கிறதுக்காக ஃபிஷர்ஸுக்கு பணம் கொடுத்து அவங்களோட போட்லேயே சட்டவிரோதமாக இந்த தீவுக்கு போயிருக்காரு. தீவுக்கு போன ஃபர்ஸ்ட் நாளில் சில பரிசு பொருட்களை மணலை வச்சிருந்திருக்காரு. ஆனால் சென்டினல்ஸ் தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சதால திரும்பி வந்துட்டாரு. மறுபடியும் 2வது நாள் போகும்போது ஒரு வழிபாட்டு பாடலை பாடியிருக்காரு. அவங்க கூட பேச ட்ரை பண்ணியிருக்காரு. மீன்களையும் சில பரிசு பொருட்களையும் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு சென்டினல் பாய் அம்பால் இவரை தாக்கியிருக்கான். அந்த அம்பு நெஞ்சில் வச்சிருந்த பைபிளில் பட்டதால் இவர் தப்பிச்சிட்டாரு. திரும்பியும் போட்டுக்கே வந்துட்டாரு. மறுபடியும் 3வது நாள் நவம்பர் 17 தீவுக்கு போகும்போது சென்டினல்ஸ் திரும்பி போயிருங்கன்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி சாவு போனதால் ஆலன் சாவை சென்டினல்ஸ் கொண்டுட்டாங்க. அவரோட உடலை சென்டினல்ஸ் இழுத்துட்டு போகிறத தூரத்தில் இருந்து ஃபிஷர்ஸ் பார்த்துருக்காங்க. ஆலன் சாவோட உடலை கூட இந்தியன் கவர்மெண்ட்டால் மீட்க முடியல. ஏன்னா அது சென்டினல்ஸை பாதிக்கும்னு கவர்மெண்ட் நினச்சிது. இப்படி கிட்டத்தட்ட 200 வருஷங்களாக நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு செய்யப்பட்ட பயணங்கள் மூலமாக சென்டினல்ஸை பற்றின பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. என்னென்னா 8 கிலோமீட்டர் நீளமும் 7 கிலோமீட்டர் அகலமும் இருக்கிற இந்த குட்டி தீவில் 50 to 200 சென்டினல்ஸ் வரை இருக்கலான்னு கணிக்கப்படுது. இவங்களுக்கு விவசாயம்னா என்னன்னே தெரியாது.
காட்டில் இருக்க மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டு காட்டில் கிடைக்கிற பழங்களையும் தேனையும் சாப்பிட்டு இருக்காங்க. கடலில் கிடைக்கிற மீன்களும் நண்டுகளும் தான் முக்கிய உணவாக இருக்குது. இலைகளையும் கொடிகளையும் நார்களையும் யூஸ் பண்ணி இடுப்புக்கும் கழுத்துக்கும் தலைக்கும் அணிகலன்களாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி இவங்க நூடாக தான் இருக்காங்க. பல காலமாக இவங்க தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதால பக்கத்தில் இருக்க பழங்குடியினரால் கூட சென்டினல்ஸ் பேசுகிற மொழியை புரிஞ்சிக்க முடியல. பல காலமாக தனிமையில் இருக்கிறதால இன்னொரு மைனஸ் என்னன்னா, வெளி உலகத்தில் இருக்க நோய்களுக்கு இவங்களோட உடம்பு அடாப்ட் ஆகவே இல்லை. அதாவது இந்த தீவில் சென்டினல் ஸ்ட்ராங்காகவும் ஆக்டிவாகவும் இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். வெளி உலகத்திலிருந்து ஒரு நோய் இந்த தீவுக்கு போனாவே போதும், மொத்த சென்டினல்ஸ் கூட்டமும் அழியறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் இந்த தீவுக்கு போகிறவங்களுக்கு ஏதாச்சும் நோய் இருக்கான்னு செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அடுத்து இந்த தீவை சுற்றி ஆக்சிடென்ட் ஆகிற கப்பலிருந்து கிடைக்கிற உலோகங்களை யூஸ் பண்ணி மர அம்புகளுக்கு பதிலாக உலோகத்தில் இருக்கிற அம்புகளை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. சின்ன படகுகள் செய்யவும் கற்றுருக்காங்க. மின்னலிருந்து கிடைக்கிற நெருப்பை இவங்க யூஸ் பண்ணலான்னு கணிக்கப்படுது. அப்புறம் முக்கியமாக சென்டினல்ஸ் வெளியாட்களை கொல்லணுங்கிறதுக்காக கொள்ளலை, அவங்களோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காகவும் தங்களோட மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவங்களோட பிரைவசியை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவும் தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தீவுக்கு வர்றவங்கள கொள்றாங்கன்னு கணிக்கப்படுது. அவங்களோட உணர்வுகளை மதித்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் தனிமையிலே விடுறதா நல்லதுன்னு பல ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சென்டினல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டினல்ஸ் பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.